மாதிரி லேயர் ஃப்ராக் வந்து எவ்வளோ மீட்டர்ஸ் தேவைப்படும், எப்படிலாம் இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ராஜாராணி மெத்தடில் தான் இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த கார்மெண்ட்ஸோ ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கெட்ச் மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்கெட்ச் தான் வந்து நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நம்ம வந்து கரெக்டாக எழுதி வச்சுட்டு நம்ம என்னலாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி நம்ம எழுதிட்டோன்னா நமக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் வந்து கிளாத் தேவைப்படும், அப்புறம் வந்து எவ்வளோ மீட்டர்ஸில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு லேயரும் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரி பண்ணுறதுனால பிக்னர்ஸ் கூட ஈஸியாக வந்து கட் பண்ணலாம். எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நல்ல ஃபேப்ரிக்கே வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி 4 டயர் ட்ரெஸ் தான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் லேயருக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர்ஸ்க்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுக்கணும், எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதை ஸ்கட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மேலே வந்து பாடி பார்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ராக் டைப்பில் கூட வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தேவைப்படுற ஒரு மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பாடி பார்ட் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நமக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா? வந்து நான் மேலே கொடுக்க போகிற டாப்போட பாடி பார்ட் இது. கீழே வேஸ்ட் மட்டும் நம்ம லென்த் வந்து மெஷர் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து இது அலவன்ஸோடு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதையோடு சேர்த்தே வந்து நம்ம மெஷர் பண்ணிக்குவோம். எக்ஸாம்பிள் இதில் வந்து 3 இன்ச் இருக்குது, நம்ம வந்து ஒரு 10 இன்ச்சுன்னு சொல்லிட்டு சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்திருக்கேன். வேஸ்ட் பார்த்திங்கன்னா 10 இன்ச். இந்த 10 இன்ச் வச்சு இருந்தால் மட்டும் போதும். இதை வச்சு நம்ம ஒவ்வொரு லேயரும் வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராக் ரெடி பண்ணுறதுக்கு வந்து எத்தனை லேயர்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 3 லேயர் கொடுக்கலாம், 4 லேயர் கொடுக்கலாம், 5 லேயர் கூட கொடுக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். அது வந்து லேயரோட லென்த்து கூட வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். 5 கொடுக்க போகிறீங்களா, 6 கொடுக்க போகிறீங்களா, 8 கொடுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து டிசைட் பண்ணிக்கணும். அதுவும் வந்து உங்களோட விருப்பம் தான். நான் வந்து இங்கே வந்து 6 இன்ச் வந்து அந்த லேயரோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் அளவு எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா லேயருமே வந்து மொத்தம் லென்த்தே எனக்கு 6 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபுல் லென்த் டிசைட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, அதோட இன்ச்சஸ் வந்து எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு வந்து வேஸ்ட்டை வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். நமக்கு வேஸ்ட்டாக வந்து 10ன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் லேயரில் மட்டும் வேஸ்ட்டோட 3ஆல் வந்து இன்ட்டு பண்ணணும். ஓகேவா? 10 × 3 பார்த்திங்கன்னா மொத்தம் 30 வரும். செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா 30யோட நீங்கள் வந்து 2 வந்து இன்ட்டு பண்ணணும். அடுத்தடுத்த லேயர் வந்து நீங்கள் 2ஆல் வந்து மட்டும் இன்ட்டு பண்ணால் போதும். வர ஆன்சரோட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் ஒன்று கீழே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு அந்த 120ஆல் 2ஆல் இன்ட்டு பண்ணணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 240 வரும். புரிஞ்சிச்சா? இப்படி தான் ஒவ்வொரு லேயருக்கும் எவ்வளோ இன்ச்சஸ் தேவைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். மொத்த பெல்ட்டு எவ்வளோ தேவைப்படும், நமக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் மொத்த பெல்ட்டு தேவைப்படும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 3ஆல் தான் இன்ட்டு பண்ணணுமா, அடுத்தடுத்து 2ஆல் தான் இன்ட்டு பண்ணணுமான்னா அப்படி கூட இல்லை. உங்களோட விருப்பம் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட கம்மி ஃபேப்ரிக் இருக்குது, நான் கம்மியாக தான் வந்து கேதர்ஸ் வைக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 2ஆல் இன்ட்டு பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் லேயருக்கு. செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர்லாம் வந்து ஒரு 1.5னால் வந்து இன்ட்டு பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். அந்த இன்ச்சஸ் வந்து கம்மியானோடனே ஃபேப்ரிக்ஸும் வந்து நமக்கு கம்மியாக தேவைப்படும். இது எல்லாமே வந்து நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கால்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டே போட்டு வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி கம்மியாக இன்ட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த கம்மி இன்ச்சஸ் வந்து 20, 30, 45 இன்ச்சஸ் வந்துச்சு. அங்கே நம்ம பார்த்திங்கன்னா 30, 60, 120, 240 இன்ச்சஸ் அந்த மாதிரி கிடச்சிச்சு. புரிஞ்சிச்சா உங்களுக்கு இப்போது எப்படி பண்ணணும்னு இது வரைக்கும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதுக்கு மொத்தமாக வந்து எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படும், இந்த 4 பெல்ட்டுக்கு மொத்தமாக எப்படி ஃபேப்ரிக் தேவைப்படும்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பண்ண எல்லா கால்குலேஷனுமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் இதே சேமில் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து நமக்கு எவ்வளோ இன்ச்சஸ் தேவைப்பட்டுச்சு, 30 இன்ச்சஸாக அது வந்து 30 வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 60, அதுக்கப்புறம் 120, அதுக்கப்புறம் 240 சொல்லிட்டு இந்த 4ஐயும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். மொத்தமாக டோட்டலாக நமக்கு எவ்வளோ வேணும், 450 இன்ச்சஸ் வேணும். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் 450 இன்ச்சஸ் வேணும். சேம் பேக் பார்ட்டுக்கும் அவ்வளோ தானே நமக்கு தேவைப்படும். அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இந்த 450 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 900 இன்ச்சஸ் கிடைக்கும். இது வந்து இன்ச்சஸில் இருக்கனால இதை நம்ம வந்து மீட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படின்னா, ஒரு மீட்டரை வந்து 39 இன்ச்சஸ் இல்லையா, அதை வந்து டிவைட் பண்ணிக்கணும். டிவைடட் பை 39 போட்டுக்கணும்.
39 டிவைட் பண்ணணும். ஏன் நம்ம 39 டிவைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மீட்டரோட இன்ச்சஸ் வந்து 39, அதனால தான் வந்து நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது 39 டிவைட் பண்ணுறோம். உங்களுக்கு டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா 23 மீட்டர்ஸ். இதை வந்து இன்ச்சஸ்லேருந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். மொத்த பெல்ட்டும் நமக்கு எவ்வளோ தேவைப்படும், 23 மீட்டர்ஸ் வந்து பெல்ட் வந்து நமக்கு தேவைப்படுது. இது வந்து 23 மீட்டர்ஸ் ஃபுல் பெல்ட்டோட இது தான் நான் சொல்கிறேன் தவிர ஃபேப்ரிக்கோட இது சொல்லலை. பெல்ட்டோட மீட்டர்ஸ் தான் வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, ஃபேப்ரிக் எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். இப்போ ஃபேப்ரிக் கால்குலேஷன் வந்து இந்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். இதுதான் வந்து நான் 1 மீட்டர் கிளாத்துன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்படி தான் 1 மீட்டர் கிளாத் இருக்கும். சில கிளாத்தில் பார்த்திங்கன்னா வித்து வந்து 44 இன்ச்சஸ் இருக்கும், சில கிளாத்தில் வந்து 60 இன்ச்சஸ் வித் இருக்கும். மோஸ்ட்டாக சாரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 44 இன்ச்சஸ் தான் வந்து வித்தே நமக்கு இருக்கும். இப்போது இந்த 44 வித்தில் 1 மீட்டரில் வந்து எத்தனை லேயர்ஸ் வந்து நம்மளால் கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ லென்த் வேணும், ஒரு லேயருக்கும் வந்து எவ்வளோ லென்த் வேணும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து 6 இன்ச்சு, செகண்ட் லேயர் 6 இன்ச் தான் வேணும் அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. 6 இன்ச்சு ப்ளஸ் வந்து மேலே வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/2 இன்ச்சோ கீழே வந்து ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சோ சேர்த்து ஒரு லேயருக்கு வந்து 7 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம வந்து ஃபேப்ரிக் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போது இந்த 44 வித்தில் 7 இன்ச் வந்து எத்தனை லேயர்ஸ் வந்து கட் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 7 இன்ச் ஒரு லேயர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் ஒரு 7 இன்ச்சு, தேர்ட் லேயர் ஒரு 7 இன்ச், ஃபோர்த் லேயர் ஒரு 7 இன்ச்சு, ஃபிஃப்த் லேயர் ஒரு 7 இன்ச்சு, சிக்ஸ்த் லேயர் ஒரு 7 இன்ச்சு. மொத்தம் பார்த்திங்கன்னா 42, சிக்ஸ்த் வரைக்கும் வந்து 42 வருது. செவன்த் லேயர் போனீங்கன்னா 49 இன்ச்சஸ் வருது. ஆனால் நம்மளோட வித் எவ்வளோ 44 தான். ஸோ 44க்குள்ளே எத்தனை லேயர் வருமோ நம்ம அவ்வளோ எடுத்துக்கணும். புரியுதா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயருக்கு பார்த்திங்கன்னா 7 இன்ச் எடுத்துக்கணும், செகண்ட் லேயருக்கும் 7 இன்ச் எடுக்கும்போது 7 7 14. புரியுதா? தேர்ட் லேயருக்கு 7 இன்ச் எடுக்கும்போது 7 7 7 மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 21 இன்ச்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி தேர்ட் லேயர், 4 லேயர் அண்ட் ஃபிஃப்த் லேயர், சிக்ஸ்த் லேயர், மொத்தம் 1 மீட்டரில் வந்து 6 லேயர் வந்து நமக்கு வந்து 7 7 இன்ச்சுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ நீங்கள் 60 வித் உள்ள ஃபேப்ரிக் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர்ஸ் வந்து அதில் கொஞ்சம் கூடவே கிடைக்கும். அப்போ வந்து ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக தேவைப்படும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து பன்னாவோட டிஃப்ரென்ஸில் வரும். இப்போ 44 வித் உள்ளக்கு பண்ணாக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 லேயர்ஸ் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 6 லேயர்ஸை நம்ம என்ன பண்ணணும், மொத்தம் லேயர்ஸோட மீட்டர்ஸ் எவ்வளோ நமக்கு தேவைப்படும், 23 மீட்டர்ஸ் இல்லையா? 23 டிவைடட் பை இந்த 1 மீட்டரில் வந்து 6 லேயர்ஸ் வரும். அப்போ வந்து டிவைடட் பை 6 போடுங்க. அப்போனா அந்த ஸ்கர்ட் பார்ட் செய்கிறதுக்கு ஜார்ஜெட் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர்ஸ் கிட்ட வந்து தேவைப்படுது. அதுதான் வந்து நான் இப்போ எழுதுகிறேன். மொத்தம் லேயர்ஸ் பார்த்திங்கன்னா 23 மீட்டர்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அது கூட 1 மீட்டரில் எவ்வளோ நம்மளால் கட் பண்ண முடியும் அதை வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதை வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மீட்டர் கிடைக்கிது. அதுதான் நான் வந்து இப்போ இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து ஒரு 4 மீட்டர் கிடச்சிருச்சு. இப்போ பாடி பார்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்லீவுக்கோ அந்த பாடிக்கோ வந்து ஒரு 1.5 மீட்டர்ஸோ இல்லைன்னா வந்து 2 மீட்டர்ஸோ வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து ஒரு 1.5 மீட்டர்ஸ் ஒரு 2 மீட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 5.5 to 6 மீட்டர்ஸ்க்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ராக் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். இதை வந்து ஃபேப்ரிக் கால்குலேஷன் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி கம்மியாக கூட நீங்கள் வந்து இன்ட்டு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து சேம் ப்ராசஸ் தான் நான் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் அது 20 30 45 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 95 கிடைக்கும். பேக்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு 95 தேவைப்படும். மொத்தம் பார்த்திங்கன்னா 190. இந்த 190 நான் என்ன சொன்னேன், 39 டிவைட் பண்ணிக்கணும். அப்புறம் 39 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5 கிடைக்குது. 5 மீட்டர்ஸ், 5.5 மீட்டர்ஸோ நமக்கு தேவைப்படும் அந்த லேயருக்கு. ஓகேவா? ஃபுல் மீட்டர் இல்லை, அந்த லேயருக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1 மீட்டரில் எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணணும். இப்போ 44 இன்ச்சஸ் இருக்குன்னா நான் 10 நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 லேயர் வந்து நம்ம கட் பண்ணலாம். அப்படின்னா 5 டிவைடட் பை 4 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.5 மீட்டரும் 1.25 மீட்டரும் தான் இப்போ இதுக்கு வந்து தேவைப்படும். இது வந்து சின்ன பிள்ளைங்கள் கால்குலேஷனுக்கு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நானும் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபேப்ரிக் கால்குலேஷன் தெரிஞ்சிச்சு. அந்த ஃபேப்ரிக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். இதுதான் வந்து ஒரு ஃபேப்ரிக்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து 1 மீட்டரை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிப்போம். நம்ம 1 மீட்டர் அளவுக்கு ஒரு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.
இப்படி எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னா 1 மீட்டர்லேருந்து செகண்ட் மீட்டருக்கு ஃபோல்ட் பண்ணணும். அப்போனா வந்து மேலே 1 மீட்டருக்கு கீழே வந்து 2வது மீட்டருக்கு அதை வந்து மறுபடியும் இப்படி திருப்பிக்கோங்க. எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி திருப்பிக்கோங்க. 1 2 3 மீட்டர்ஸ் இருக்குது. அடுத்தது எனக்கு அங்கே பேப்பர் இல்லை, ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு மீட்ரு, மொத்தம் 4 மீட்டரையும் நான் மடக்கிட்டேன். புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி 4 மீட்டரை மடக்கிட்டு இப்போ வந்து இங்கே வந்து அந்த 7 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். 7 இன்ச்சஸ் சொல்லிட்டு மொத்தம் 6 லேயர் வந்து நமக்கு இதிலே கிடச்சிரும். புரியுதா? இந்த மாதிரி 1 மீட்டரில் 6 லேயர் கிடச்சோன்னே நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண வேண்டியது தான். இப்போ ஜார்ஜெட் துணியில் வந்து இதே மாதிரி ஜார்ஜெட் துணியில் ஈஸியாக கட் பண்ணலாம். சிசர் வச்சு தான் கட் பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி அப்படியே கிழிச்சு எடுத்தாவே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிளாத் வந்து நீட்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட்டாயி வந்துடும். இப்போ கட்டாயி வந்த உடனே இப்போ வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மேலே வந்து குட்டி குட்டி ப்ளீட்ஸோ இல்லைன்னா கேதர்ஸோ கொடுத்து நம்ம பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ண வேண்டியது தான். இப்போ எக்ஸாம்பிள் மேலே நமக்கு வந்து 30 இன்ச் தேவைப்படுது. ஆனால் வந்து ஒரு பெல்ட் கட் பண்ணோம் இல்லையா, ஒரு லேயர் கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து 20 இன்ச்சஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா செகண்ட் லேயரில் வந்து ஒரு 10 இன்ச் அளவுக்கு வந்து தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 10 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக வந்து கேதர்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ப்ராசஸ் தான். எவ்வளோ இன்ச்சஸ் தேவையோ அது இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஜாயின் பண்ணி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டனோ ராஜாராணிக்கிட்ட அதே சேம் ப்ராசஸ் தான் நான் உங்களுக்கு வந்து இந்த மெத்தடில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் வந்து இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.